ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் ரியல்மி கிட்ட இருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண Realme 9 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட இதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரெட்மி கிட்ட இருந்து இருக்கக்கூடிய Redmi Note 11T 5G தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே எக்ஸாக்டாக சேம் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் ஸ்பெக் ஷீட்னு வரும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ரெண்டு டிஃப்ரெண்டான ஸ்பெக் ஷீட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் கரெக்டான ஸ்பெக் ஷீட்டாக இருக்குது, எந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பேக் சைட் பாடி நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளாசி ஃபினிஷில் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் பாடியும் இருக்குது. பட் டிசைன் பேட்டர்னில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ரெண்டு டிசைன் பேட்டர்ன் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த டிசைன் பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத அப்படியே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது ரியல்மியில் கிரீன், பிளாக், ப்ளூ அப்படின்ற 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே ரெட்மியில் ப்ளூ, பிளாக், ஒயிட் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷன். வெயிட் அண்ட் திக்னஸ் ரியல்மி 195 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.8 mm திக்னஸ். அண்ட் ரெட்மி 195 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.75 mm திக்னஸ். அந்த வகையில் வெயிட் அண்ட் திக்னஸ்லையும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே ஒரே மாதிரியான வெயிட் அண்ட் திக்னஸோட தான் இருக்குது. அந்த வகையில் டிசைன் உங்களுடைய ஃபேவரட் ஏதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேல இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஐபிஎஸ் எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதை தாண்டி ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது ரியல்மியில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 400 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட இந்த ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மி நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷனோட இங்கே இவங்க இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே ரியல்மி 9 Pro 5Gல கொஞ்சம் பெட்டராக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக இங்கே இதுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அதனால டிஸ்பிளேல குவாலிட்டி வைஸ் பெருசாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஸோ டிஸ்பிளே வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிட்டிலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ரெஃப்ரெஷிங் ஃபீல், நீங்கள் கேம் விளையாடும் போது அந்த ரெஃப்ரெஷ்னஸ் அண்ட் நீங்கள் ப்ரௌசிங் பண்ணும்போது இல்லை கண்டென்ட் சர்ச் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த ரெஃப்ரெஷிங் ஃபீல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ரியல்மியில் கொஞ்சம் பெட்டராக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறது கரெக்டான சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 6 nm சைஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் பேட்டரி கன்சம்ஷனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த வகையில் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்குமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரே மாதிரியான பேட்டரி லைஃப் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 33 வாட்ஸ் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு இருக்கும். அப்படியே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 6 nm இருக்கக்கூடிய சிப்பை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் ரியல்மி இங்கே ஸ்னாப்டிராகனுடைய 695 அப்படின்ற இந்த ஒரு புது 5G சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க இன்க்ளூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவே ரெட்மி பொறுத்த வரைக்கும் Mediatek Dimensity 810 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட்டை இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் பெட்டரான சிப்செட், எதில் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் CPU ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனில் நமக்கு Cortex A78க்கான கோரோட 2.2 GHzக்கான கிளாக் ஸ்பீடோட Adreno 619 அப்படின்ற GPUவோட அரௌண்ட் 3,96,000க்கான ஒரு Antutu ஸ்கோர் இருக்கக்கூடிய ஒரு இந்த ஒரு சிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ரெட்மி பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய இந்த Dimensity 810 Cortex A76க்கான கோரோட 2.4 GHzக்கான கிளாக் ஸ்பீடோட ARM Mali G57 MC2 அப்படின்ற இந்த ஒரு GPUவோட அரௌண்ட் 3,90,000க்கான ஒரு Antutu ஸ்கோர் இருக்கக்கூடிய ஒரு சிப்பை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த Antutu ஸ்கோரை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரியல்மியில் இருக்கக்கூடிய இந்த Snapdragon 695 கொஞ்சம் பெட்டரான சிப் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே CPU ஆர்கிடெக்சரும் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் GPUமே இங்கே Snapdragon 695ல இருக்கக்கூடிய இந்த Adreno 619 அப்படின்ற இந்த GPU தான் நமக்கு கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதனால நீங்கள் கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்க அப்படின்னு பட்சத்துலையுமே இங்கே Realme 9 Pro இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த Adreno 619 உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான கிராஃபிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அண்ட் கேமிங்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். மற்றபடி கனெக்டிவிட்டி எல்லாம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே Bluetooth வெர்ஷன் 5.1 அண்ட் Wi-Fi 5க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் இந்த ரெண்டு சிப்புமே நம்ம 5G சிப் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த வகையில் 5G பேண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியில் மொத்தம் 5 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே ரெட்மியில் மொத்தம் 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே LPDDR4Xக்கான ரேம் டைப் அண்ட் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு இந்த ரெண்டு சிப்செட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க.
கேமரான்னு பார்க்கும்போது இங்கே செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரியல்மி f2.05க்கான அப்பேச்சர் வேல்யூட சோனி IMX471 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெட்மி பொறுத்த வரைக்கும் f2.45க்கான அப்பேச்சர் வேல்யூட இந்த ஒரு செல்ஃபி கேமராவை கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் கிளியராக இல்லை. அண்ட் மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமராலையும் மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த வகையில் இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமரா எது பெட்டராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை வச்சு மட்டுமே சொல்ல முடியாது. ரெண்டுத்துலையுமே 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவாக இருந்தாலும் ரியல்மியில் இருக்கக்கூடிய அந்த சோனி IMX471 அப்படின்ற சென்சார் ஒரு நல்ல சென்சார் தான். ஆனால் ரெட்மியில் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியல. அதனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த டீடைல்ஸ் வச்சு பார்க்கும்போது ரியல்மியுடைய இந்த செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டரான ஒரு செல்ஃபி கேமராவாக இருக்குது. அப்படியே ரியர் கேமராவுக்கு வந்தோம்னா இங்கே ரியல்மி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கேமரா, 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.79க்கான அப்பேச்சரோட ஆம்னிவிஷனுக்கான ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 கேமரா ரியல்மியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெட்மி நோட் 11 T5Gல மொத்தம் 2 கேமரா தான். அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.8க்கான அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. இதுலேயும் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணல. அது போக ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் அப்படின்ற மாதிரி மொத்தம் 2 கேமரா தான் இங்கே பேக் சைட் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரியர் கேமராலையும் மேக்ஸிமம் 1080 பிக்சல் அட் 60 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் 2 டிஃப்ரெண்டான கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருந்தாலும் கேமரா குவாலிட்டி வைஸ் கண்டிப்பாக பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. அதுலேயும் டே டைமில் நல்ல லைட்டிங் கண்டிஷனுக்கான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெருசாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு மேனேஜ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா ஆப்டிமைசேஷன் லெவலில் ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கலாம். இங்கே ரியல்மி எப்போவுமே கொஞ்சம் கலர்ஸை பூஸ்டப் பண்ணி கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு எந்த பிராண்டுடைய கேமரா ஆப்டிமைசேஷன் பிடிக்கும் அண்ட் எது செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணியே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா வைஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். மற்றபடி டே லைட்டில் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். ஆனால் லோ லைட்டிங்கில் கண்டிப்பாக நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த அளவுக்கு லோ லைட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எந்த ஸ்மார்ட் ஃபோனும் கொடுக்காது. இதுலேயும் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர் இருக்குது. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்டும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. OS பொறுத்த வரைக்கும் ரியல்மி Android 12 மேலே ரியல்மி UI 3.0 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரைசிங் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்த்தோம்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரே மாதிரியான பிரைசிங் மட்டுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. 6GB RAM 128GBக்கான இன்டர்னல் 18,000 அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இருக்கக்கூடிய வேரியன்ட்லாம் டிஃபர் ஆகுது. அதில் 8+128GBக்கான வேரியன்ட் ரியல்மி 21,000 ரூபாய்க்கும், ரெட்மி 20,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெட்மியில் எக்ஸ்ட்ரா ஒரு வேரியன்ட் இருக்கு 6+64GBக்கான வேரியன்ட். இந்த வேரியன்ட் 17,000 ரூபாய்க்கு ரெட்மியில் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 6+64GBக்கான வேரியன்ட் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கிடையாது. ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் அண்ட் ப்ரைசிங் டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுல இருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்பெக் ஷீட் மட்டும் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் 2 டிஃப்ரெண்டான ஸ்பெக் ஷீட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதில் பெட்டரான ஸ்பெக் ஷீட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம்னா கண்டிப்பாக ரியல்மி தான். ஏன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான கொஞ்சம் பெட்டரான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸும் Snapdragon 695 அப்படின்ற கொஞ்சம் பெட்டரான சிப்செட்டும் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் வைஸ் பார்க்கும்போது ரியல்மி தான் இங்கே கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அதனால கண்டிப்பாக அந்த 20K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரியல்மிக்கு போகிறது கொஞ்சம் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸ்பெக் ஷீட் மட்டும் இல்லாமல் இங்கே Android 12க்கான கொஞ்சம் அப்டேட்டட் OS உடைய இவங்க கொண்டு வரதும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்ததுலேருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.